அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருக்குத்தொடர் வரிசை சார்ந்த கணக்குகள் தான் பார்த்துட்ருக்கோம். ரைட், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கணக்கு முக்கியமானது. அவன் கொடுத்த அந்த நார்மல் ஃபார்மேட்டில் இந்த கணக்கு நம்ம போட மாட்டோம், ஓகேங்களா? வித்தின் செகண்டில் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா, x+6 x+12 மற்றும் x+15 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. வெரி சிம்பிள், ஓகேவா? ரைட். ஸோ அப்போ நம்ம பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு நம்பர் கான்ஸ்டண்ட்டாக என்ன ஆகிருக்கும் அப்படின்னா பெருக்கி வந்திருக்கும், ஓகே, இல்லைனா வகுத்து வந்திருக்கும், ஓகேவா? ஏதாச்சும் ஒரு நம்பரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஓகேவா? அந்த கான்ஸ்டண்ட்டான நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கான்ஸ்டண்ட்டான நம்பருக்கு பேர் என்ன அப்படின்னா பொது விகிதம், இல்லை? ஸோ அப்போ நம்ம ஈஸியாக இந்த கணக்கு போட்டோம். நம்ம இந்த மெத்தடில் இவ்வளோ பெருசெல்லாம் நம்ம போட மாட்டோம், இல்லை? ஈஸியாக போட போகிறோம். எப்படி அப்படின்னா x+6, இல்லை அடுத்தது x+12, அடுத்தது x+15 ஒரு பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான். ஸோ எனில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஸோ இங்கே எல்லாமே எக்ஸோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸின் மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாக வரணும், ஓகேவா? வருதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், 10 போட போகிறேன். இங்கேயும் 10, இங்கேயும் 10. ஸோ ரெண்டையும் கூட்டினோம்னா 16. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 22. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 25, இல்லை? அப்படின்னா ஓகே, 16ஓட எதை பெருக்குனா 22 வரும், ஓகே? எதை பெருக்குனாலும் வராது, ஓகேவா? ஸோ அது இல்லாமல் பாருங்கள், 22லேருந்து என்ன அப்படின்னா 25ன்னு வந்திருக்கு. ஸோ இது பெருக்கு தொடர் கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக 100% பொது விகிதம், ஓகேவா? 10 வராது. எக்ஸோட மதிப்பு கண்டிப்பாக 10ஆக இருக்காது, ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த விஷயம், அடுத்து நம்ம எக்ஸோட வேல்யூ யாருன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 18ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 18 நான் செக் பண்ண போகிறேன். எக்ஸு போல் இங்கே 18ன்னு போகிற முறை -18 போட போகிறேன். இங்கேயும் -18, இங்கேயும் -18. அப்போ இங்கே பாருங்கள், -18லேருந்து 6 போச்சுன்னா -12. ரைட்டு, வெரி குட். அடுத்து -18லேருந்து 12 போச்சுன்னா -6, இல்லைங்களா? அதேமாரி -18லேருந்து 15 போச்சுன்னா -3. இப்போ இது பெருக்கு தொடரெல்லாம் இருக்கான்னு பார்க்க போகிறேன். ரைட்டு, இப்போ இங்கே பாருங்கள், 12லேருந்து 6 வந்திருக்கு, 6லேருந்து 3 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெருக்குத்தொடர் வரிசையில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா வகுத்துருக்காங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணியிருக்காங்க, வகுத்துருக்காங்க. ஸோ வகுத்ததை நான் என்னன்னு செக் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், வகுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே -12, -6, -3. ஸோ அப்போ இங்கே 6 வந்திருக்குன்னா எதால் வகுத்துருக்காங்க அப்படின்னா 2ஆல், இல்லை? அப்போ பாருங்கள், 2ஆல் வகுத்தா என்ன வருது, 1 2 6 2 12. ஸோ -6 இங்கே வந்து அதேமாரி இங்கேயும் 2ஆல் வகுத்துருக்காங்க. ஸோ 2ஆல் வகுக்கும்போது, ஓகேவா, நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா 1 2 3 2 6 இங்கே வந்துருச்சு, புரியுங்களா? ரைட், அவ்வளோதான். ஸோ இதுவும் 2ஆல் தான் வகுத்துருக்காங்க. ஸோ அப்போ அடுத்த நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ கான்ஸ்டண்ட்டாக 2ஆல் தான் வகுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாகும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா, எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டிருக்காங்க அப்படின்னா -18 போட்டால் தான் இந்த தொடர், ஓகேவா, இந்த தொடர் பெருக்கு தொடராக வருகிறது, புரியுங்களா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா -18, புரியுங்களா? ஸோ -18 பெருக்கு தொடர் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நம்பரு மல்டிபிள் ஆகிருக்கும், இல்லை அப்படின்னா அதே நம்பரால் என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால் என்ன பண்ணுவோம், வகுப்பட்டிருக்கும். ஸோ பெருக்கலாக இருக்கும்போது, ஓகே, ஒரு நம்பர் ஃபஸ்ட் நம்பரை விட 2ஆம் நம்பரு அதிகமாக இருக்கும். வகுத்தலாக இருந்தால், இல்லை, முதல் நம்பரை விட 2ஆம் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த கான்ஸ்டண்ட்டான நம்பரை கண்டுபிடிக்கணும். அந்த கான்ஸ்டண்ட்டான நம்பருக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன், பொது விகிதம். என்ன விகிதம், பொது விகிதம். ஸோ அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.